பொதுவா பல்லி அப்படிங்கிறது நவகிரகங்கள்ல கேதுவ குறிக்குது. கேது அப்படிங்கிறது ஸ்வரபானு அப்படிங்கிற அசுரனோட உடல். பல்லி கத்துறதுல இருந்து அது நம்ம உடம்புல எங்க விழுது அப்படிங்கிறது வரைக்கும் அத சில செயல்கள் பல முக்கியத்துவத்த கொண்டிருக்கு. பல்லி நம்ம உடம்புல எங்க விழுந்தா என்ன பலன் அப்படிங்கிறதையும், அப்படி பல்லி விழறதால ஏற்படக்கூடிய தோஷத்த போக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். தலையில இடது பக்கம் பல்லி விழுந்தா துன்பம் உண்டாகும். வலது பக்கம் பல்லி விழுந்தா கலகம் உண்டாகும். நெற்றியோட இடது பக்கத்துல பல்லி விழுந்தா கீர்த்தி உண்டாகும். நெற்றியோட வலது பக்கம் விழுந்தா லக்ஷ்மிகரம் உண்டாகும். வயித்தோட இடது பக்கத்துல விழுந்தா மகிழ்ச்சியும், வயித்தோட வலது பக்கத்துல விழுந்தா தானியமும் சேரும். முதுகோட இடது பக்கம் விழுந்தா கவலையும், வலது பக்கம் விழுந்தா நஷ்டமும் ஏற்படும். கண் இடது பக்கம் பல்லி விழுந்தா பயமும், வலது பக்கம் பல்லி விழுந்தா சுகமும் உண்டாகும். தோல்ல இடது பக்கம் பல்லி விழுந்தா போகமும், வலது பக்கம் பல்லி விழுந்தா வெற்றியும் உண்டாகும். பிருஷ்டத்தோட இடது பக்கம் விழுந்தா செல்வமும், வலது பக்கம் விழுந்தா சுகமும் உண்டாகும். கபாலத்தோட இடது பக்கம் பல்லி விழுந்தா வரவும், வலது பக்கம் பல்லி விழுந்தா கதனமும் உண்டாகும். கணுக்கால் இடது பக்கம் பல்லி விழுந்தா சுகமும், வலது பக்கம் விழுந்தா பிரயாணம் செய்யவும் நேரிடும். மூக்கோட இடது பக்கம் விழுந்தா கவலையும், வலது பக்கம் விழுந்தா வியாதியும் உண்டாகும். மணிக்கட்டோட இடது பக்கம் விழுந்தா கீர்த்தியும், வலது பக்கம் விழுந்தா பீடையும் உண்டாகும். தொடையோட இடது பக்கம் பல்லி விழுந்தா சஞ்சலமும், வலது பக்கம் விழுந்தா துக்கமும் உண்டாகும். நகத்தோட இடது பக்கம் விழுந்தா நஷ்டமும், வலது பக்கம் விழுந்தா செலவும் உண்டாகும். காதோட இடது பக்கம் விழுந்தா லாபமும், வலது பக்கம் விழுந்தா ஆயுளும் கூடும். இடது மார்புல பல்லி விழுந்தா சுகமும், வலது மார்புல பல்லி விழுந்தா லாபமும் உண்டாகும். கழுத்தோட இடது பக்கம் விழுந்தா வெற்றியும், வலது பக்கம் விழுந்தா பகையும் உண்டாகும். உதட்டோட இடது பக்கம் விழுந்தா வரவும், வலது பக்கம் விழுந்தா கஷ்டமும் உண்டாகும். முழங்காலோட இடது பக்கம் விழுந்தா பந்தனமும், வலது பக்கம் விழுந்தா நஷ்டமும் உண்டாகும். பாத விரலோட இடது பக்கம் விழுந்தா நோய், வலது பக்கம் விழுந்தா பயம். இடது கை மேல பல்லி விழுந்தா துன்பமும், வலது கை மேல பல்லி விழுந்தா துக்கமும் உண்டாகும். இடது கை விரல்ல பல்லி விழுந்தா சஞ்சலமும், வலது கை விரல்ல பல்லி விழுந்தா சன்மானமும் கிடைக்கும். பாதத்தோட இடது பக்கம் பல்லி விழுந்தா துக்கமும், வலது பக்கம் விழுந்தா நோயும் உண்டாகும். கடவுள் மனிதர்களோட உரையாட பல வழிகளை கொண்டிருக்காரு அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்லப்படுது. அதுல பல்லியும் ஒண்ணு அப்படின்னும் சொல்றாங்க. இதனாலதான் ஊர்வன வகையான உயிரினங்கள்லயே ஒலிய எழுப்பக்கூடிய சிறப்பு சக்திய பல்லிக்கு மட்டுமே இறைவன் கொடுத்திருக்காரு. பல்லிய கடவுளோட தூதன், செய்தியாளன் அப்படின்னு நம் இதிகாசங்கள் சொல்லுது. பல சிறப்புகள் மிக்க பல்லியோட பல செயல்களுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு. நம்ம வீட்ல சில இடங்கள்ல பல்லி கத்துனா நல்லது நடக்கும், சில இடங்கள்ல கத்துனா தீயவை நடக்கும் அப்படின்னு சொல்றதும் இதனாலதான். அதே மாதிரி பல்லி நம்ம உடம்பு மேல எங்க விழுதோ அத பொறுத்தும் தனி பலன்களும் இருக்கு. பண்டைய காலத்துல பல்லிய வச்சு ஒரு தனி படிப்பே இருந்துச்சு அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அதுதான் கௌரி சாஸ்திரம். பல்லிக்கு சில சக்திகள் இருக்கிறதாலேயே காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவில்ல கர்ப்பகிரகத்தின் மேல கூரையில தங்கம் அப்புறம் வெள்ளியில பல்லி உருவங்கள் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவில்லையும் பல்லி வணங்கப்படுது. பல்லி விழறதால ஏற்படக்கூடிய தீமைகளுக்கு பரிகாரம் இருக்கு. உங்க உடம்புல எந்த ஒரு பகுதியில பல்லி விழுந்தாலும் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது நல்லா குளிச்சுட்டு சிவன், விஷ்ணு, விநாயகர் மாதிரியான எந்த ஒரு கோவிலுக்கும் போய் அங்க இருக்கிற தெய்வத்த வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பூஜை அறையிலேயே தெய்வங்களோட படத்துக்கு முன்னாடி திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறதும் நல்லது.